ஹாய் ஹலோ வணக்கம். நியூசிலாண்டில் கைட் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அங்கே ரீச் ஆன உடனே என் பொண்ணு பெரிய பெரிய கைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பறக்கிறத பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. இது எவ்ரி இயர் சம்மரில் வந்து 2 days கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து அவங்க கைட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரே பிளேஸில் ஒன்றா சேர்ந்து கைட் எல்லாம் பறக்க விடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லார் கையிலையும் கைட்டை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டால்ஃபின், ரோபோட் அப்படின்னு பல ஷேப்ஸில் வந்து கைட்டை பறக்க விடுவாங்க. இங்கேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வந்து கைட்டை செல் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச, அதாவது என் பொண்ணுக்கு பிடிச்ச பிங்க் கலர் கைட்டை வந்து வாங்கியாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. நானுமே ரொம்ப சின்ன வயசில் தான் கைட்டெல்லாம் பறக்க விட்டுருக்கேன். என் பொண்ணுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கைட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் மெமரபிள் ஆக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா நாங்களும் எங்கள் கைட்டை வந்து பறக்க விட்டாச்சு. ஒரு வழியாக ஒரு ஹைட்டுக்கு போன உடனே செம்ம ஹாப்பி ஃபீலுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் பாட்டில் வர மாதிரி அதே ஃபீலிங் தான் இருந்தது. அந்த சாங்கை நீங்கள் ஆட் பண்ண முடியல, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஹைட்டில் கைட்டு பறந்த உடனே உட்காந்துட்டு பறக்க விடுறாங்க, படுத்துக்கிட்டு பறக்க விடுறாங்க. ஸோ ஒரே ஃபுல்லாக ஒரு ஹாப்பி வைப் தாங்க. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பட் இதோட ஹாப்பினஸை சொல்ல ஒரு வார்த்தையே இல்லை. ஸோ அட்லாஸ்ட் 5 PM ஆன உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் கைட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.